ஹாய் வணக்கம் பிரஸ். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். அண்மையில் இலங்கையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவர் இந்திய மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு அவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இரு நாடுகளுக்கிடையிலும் எல்லைகளை மீறும் போது அவர்கள் கைது செய்யப்படுவதும் விடுவிக்கப்படுவதுமாக பல முறை நடந்துள்ளது. ஆனால் இந்த முறை இந்த மீனவர் இந்திய மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு நடைபெறுவதற்கு என்ன காரணம் என்று பார்ப்போமானால், இதற்கு முக்கிய காரணங்கள் பாக்கு நீரிணை, கச்சதீவு அண்ட் மீன்வளம். கச்சதீவு இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு சிறிய தீவாகும். 1974ஆம் ஆண்டு இந்தியா கச்சதீவை இலங்கைக்கு ஒப்படைத்தது. அதன் பிறகு 1976ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தமிடப்பட்டது. அதாவது அது மெரின் பவுண்டரி என்று சொல்லப்படுகின்றது. கடல் எல்லை பிக்ஸ் பண்ணப்பட்டது. அந்த கடல் எல்லையை மீறி அவர்கள் மீன்பிடிக்க சென்றால் அது சட்டத்திற்கு விரோதமானது என்று கூறப்பட்டது. அடுத்து பாக்கு நீரிணை. இந்த பாக்கு நீரிணை இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு சிறிய கடற்பரப்பு. இந்த கடற்பரப்பு ஆழம் குறைந்தது என்பதனால் இதனை மீன்பிடிப்பதற்கு உகந்த இடமாக பயன்படுத்துகின்றார்கள். அடுத்து மீன்வளம் குறைந்து கொண்டு செல்கின்றது. மீன்வளம் குறைந்து கொண்டு செல்வதற்கு முக்கிய காரணம் தற்பொழுது நவீன மீன்பிடிக்கும் உபகரணங்களை பயன்படுத்துவதன் காரணமாகவே இந்த மீன்வளம் குறைந்து கொண்டு செல்கின்றது. இதன் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகின்றது. மீன்பிடிக்க செல்வது மிகவும் சிரமமாக உள்ளது. இதன் காரணமாகத்தான் அவர்கள் தற்செயலாக எல்லைகளை தாண்டி செல்கின்றார்கள். இவ்வாறான பிரச்சனையை எவ்வாறு அவர்கள் தீர்க்கலாம் என்று பல சஜஷன் செய்துள்ளார்கள். அதற்கு இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை. அவர்கள் மீன்பிடிக்க செல்வதற்கு முன்பு அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள. இதன் காரணமாக அவர்கள் எல்லைகளை தாண்டினால் சிறைப்பிடிக்கப்படுவதை தவிர்த்துக் கொள்ளலாம். அடுத்து மீன்பிடிப்பதில் நவீன உபகரணங்களை பாவிப்பதை குறைத்துக் கொண்டால் மீன் வளத்தை அதிகரிக்கலாம். இதன் காரணமாக அவர்கள் நீரில் எல்லை தாண்டி செல்வதை தவிர்க்கலாம் என்றும் பல சொல்யூஷன்ஸ்களை கொடுத்துள்ளார்கள். இனி அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்று அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.